வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 13 அடக்கமுடைமை. குறள் எண் 27. வணக்கம். அடக்கமுடைமை அதிகாரத்திலேயே மிகவும் பிரபலமான மற்றும் எச்சரிக்கை மிகுந்த குறள் இது. ஒரு மனிதன் எதை காக்காவிட்டாலும் எதை மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் இதில் ஆணித்தரமாக சொல்கிறார். நாவடக்கம் தவறுவதால் ஏற்படும் விளைவுகளை விளக்கும் குறள் இது. யாகாவா ராயினும் நாகாக்க நாகாக்காள் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அதாவது, ஒரு மனிதன் மற்ற புலன்களை அடக்க தவறினாலும் நாவை மட்டும் கண்டிப்பாக அடக்க வேண்டும். அப்படி நாவடக்கம் இல்லாமல் பேசுபவர்கள் தாங்கள் பேசிய தவறான சொற்களாலேயே துன்பத்தில் சிக்கி வருந்துவார்கள். நாவடக்கம் என்பது வெறும் அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, எங்கே, எப்போது, எதை சொல்ல வேண்டும் என்று அறிந்து பேசுவதாகும். நாம் சிந்திக்காமல் பேசும் ஒரு வார்த்தை நம்மையே தீராத துயரத்தில் தள்ளிவிடும். எனவே எதை அடக்க முடியாவிட்டாலும் நம் பேச்சை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்பதற்கு ஏற்ப நாவடக்கம் காத்து நம் வாழ்வை அமைதியானதாக மாற்றிக்கொள்வோம். நாளை புதியதோர் குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞானக் கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.